நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு ராஜா, அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா. உங்களுடைய ஆட்சியில உங்க நாடு செழிப்பா இருக்குது. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு தெரியுது. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப திருப்தியா இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒற்றன் உங்களை தேடி ஓடி வாரான். அவன்கிட்ட என்ன செய்தின்னு கேக்குறீங்க. அப்போ அவன் சொல்றான், உங்க நண்பன் உங்க எதிரிக்கிட்ட போய் உங்களை அழிக்கிறதுக்கு படையோட கிளம்பி வாரான்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து ஊர்ல திடீர்னு ஒரு நோய் பரவுது. மக்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க. உங்ககிட்ட உதவின்னு வந்து மக்கள் நிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க அரசவையில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு அரியாசனத்தை பிடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒற்றன் மூலமா தெரிய வருது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா உங்களுக்கு பயம் வரும், ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஆனா இதுவே ஸ்டாய்க் ராஜாவா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? பதட்டமா இருக்க மாட்டாரு. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை கையால ஸ்டாய்க் விதிகளை பயன்படுத்துவாரு. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான 8 ஸ்டாய்க் விதிகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்டாய்சிசம் வாழ்க்கைய லேசாக்காது, ஆனா அது உங்களை யாராலும் தடுக்க முடியாத ஒரு மனுஷனா மாத்தும். இந்த வீடியோல நாம 8 முக்கியமான ஸ்டாய்க் விதிகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்களை மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இது ஏதோ சும்மா சொல்ற மோட்டிவேஷன் கிடையாது. இது பழங்கால ரோமானிய போர்க்களங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இன்னைக்கும் இது ரொம்பவே பொருந்தும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க உண்மையிலேயே வளரணும்னு நினைச்சா இத சும்மா இன்னொரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோவா பார்க்காதீங்க. இது உங்களுக்கான விழிப்புணர்வு அழைப்பு. இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களை ரொம்ப பாதிச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இத பகிருங்க. ஆரம்பிக்கலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்கள் திறமை இல்லாததால தோத்து போகல, மன உறுதி இல்லாததுனால தான் தோத்து போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நாம போனை ஸ்க்ரோல் பண்ணி சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோம், பொறாமப்படுறோம். நாம சௌகரியத்தை தேடி ஓடுறோம். ஆனா அதே சமயம் ரொம்ப டயர்டாவும் ஃபீல் பண்றோம். வலியை தவிர்க்க நினைக்கிறோம், ஆனா தினமும் கஷ்டப்படுறோம். இதுல கசப்பான உண்மை என்னன்னா, இந்த சௌகரியமான வாழ்க்கை நம்மள மெதுவா கொன்னுகிட்டு இருக்கு. அதே சமயம் போராட்டங்கள் கஷ்டமா இருந்தாலும் அதுக்குள்ளதான் உண்மையான சக்திக்கான விதை இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு திருப்பு முனை இருக்கு. ஸ்மார்ட் போனோ சோசியல் மீடியாவோ இல்ல இந்த செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களோ வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே பழங்கால ஸ்டாய்க்ஸ் இதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரோமானிய பேரரசரும் மிகச்சிறந்த ஸ்டாய்க் தத்துவ ஞானியுமான மார்க்கஸ் எரிலியஸ் ஒரு முறை சொன்னாரு, உங்க மனசு மேலதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, வெளியே நடக்கிற விஷயங்கள் மேல இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலத்தை கண்டுபிடிப்பீங்க. இது வெறும் கோட் கிடையாது, இது ஒரு ஆயுதம். குழப்பமான சூழல்லையும் கலங்காம இருக்க இது ஒரு வழி. இப்ப நாம ஸ்டாய்க் சொல்லித்தர 8 சக்தி வாய்ந்த விதிகளை பார்க்க போறோம். விதி 1, எம்ப்ரேஸ் டிஸ்கம்ஃபர்ட் லைக் a friend. அசௌகரியத்தை ஒரு நண்பனை போல ஏத்துக்கோங்க. நாம எப்போதுமே வலியை பார்த்து ஓடுவோம், ஆனா ஸ்டாய்க்ஸ் அதுக்கு நேர்மாற சொல்றாங்க. வழியை பார்த்து ஓடாதீங்க, அதை நோக்கி போங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ அதிகமா வளர்ந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் சௌகரியமா ஜாலியா இருந்தப்பவா, இல்ல வாழ்க்கை உங்க முகத்துல குத்தி நீங்க எழுந்து நிக்கணுமா இல்ல உடைஞ்சு போகணுமான்னு ஒரு கேள்வி கேட்டப்பவா? மார்க்கஸ் எரிலியஸ் போர், துரோகம், நோயின்னு எல்லாத்தையும் சந்திச்சாரு. ஆனாலும் நிதானமா வழி நடத்தினாரு. அவர் கஷ்டங்களை தவிர்க்கல, அது தன்னை செதுக்கட்டும்னு விட்டுட்டாரு. செயலுக்கு தடையா இருக்கிறது தான் அந்த செயலை முன்னெடுத்து செல்லும். எது வழியில குறுக்க நிக்குதோ அதுவே வழியாக மாறும். இதுதான் மார்க்கஸ் எரிலியஸ் சொன்னது. இது வெறும் கோட் கிடையாது, இது ஒரு விதி. ஒவ்வொரு தடையும் உங்க மன உறுதியை வளர்க்க ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு தாமதமும் உங்க பொறுமைக்கான ஒரு சோதனை. ஒவ்வொரு நிராகரிப்பும் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு பாடம். இன்னைக்கு இருக்கிற உலகம் வலியை தவிர்த்துடுன்னு சொல்லுது, ஆனா ஸ்டாய்சிசம் வலிக்கு தயாராகு அப்படின்னு சொல்லுது.
அந்த ஒரு குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ஒரு டெஸ்ட். அந்த ஒரு கஷ்டமான பேச்சுவார்த்தை ஒரு வழி. நீங்க டயர்டா இருக்கும்போது ஜிம்முக்கு போறீங்க பாருங்க, அங்கதான் உங்க கேரக்டர் செதுக்கப்படுது. நீங்களே விரும்பி சில கஷ்டங்களை ஏத்துக்கும் போது வாழ்க்கையில வரப்போற பெரிய குழப்பங்களை சமாளிக்க நீங்க தயாராகிறீங்கன்னு ஸ்டாய்க்ஸ் நம்பினாங்க. அதனால ஒரு பெரிய புயல் வரும்போது நீங்க அதை சமாளிக்க ஏற்கனவே தயாரா இருப்பீங்க. செனேகான்ற இன்னொரு ஸ்டாய்க் தரையில தூங்குறது, சாதாரண சாப்பாடு சாப்பிட்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணுவாரு. இது தன்னைத்தானே வெறுக்கிறதுக்காக இல்ல, தன்னைத்தானே தயார்படுத்துறதுக்காக. ஏன்னா நாளைக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் பிடுங்கிட்டா கூட நீங்க அதிர்ச்சி ஆக மாட்டீங்க, தயாரா இருப்பீங்க. உண்மை என்னன்னா, அசௌகரியம் உங்க எதிரி கிடையாது, அது உங்க கண்ணாடி. நீங்க உண்மையிலேயே யாருன்னு அது காட்டும். அதை விட முக்கியமா நீங்க யாராக போறீங்கன்றத அது காட்டும். இன்னைக்கு சின்ன வழியை தவிர்க்க நினைச்சா நாளைக்கு இன்னும் பெரிய வழியை அனுபவிக்க வேண்டிய வரும். ஆனா அந்த தீக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிச்சா ஒரு மேஜிக் நடக்கும். உங்களுக்கு வழியை பார்த்த பயம் போயிடும். அதுதான் சுதந்திரத்தோட ஆரம்பம். இனிமே கஷ்டங்களை உங்க கூட மோதுற ஒரு வீரனா பாருங்க. அது உங்களை காயப்படுத்தலாம், ஆனா உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டமான விஷயத்த யோசிக்காம செய்யுங்க. குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது, இல்ல ஒரு கஷ்டமான விஷயத்த பேசுறது, இல்ல சும்மா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. இப்படிதான் போர் வீரர்கள் உருவாகிறாங்கன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. ஏன்னா நீங்க பயத்தை பார்த்து ஓடுறத நிறுத்தினா மட்டும்தான் யாராலையும் அசைக்க முடியாத ஒருத்தரா மாற முடியும். இப்போ கமாண்ட்ல இத போடுங்க, ஐ வில் வின். விதி 2, ஸ்டாப் பீயிங் ஓன்ட் பை யுவர் எமோஷன். எத்தனை தடவை உங்க உணர்ச்சிகள் உங்க நாளை தீர்மானிக்குது? யாராவது தப்பா பேசினா உடனே டென்ஷன் ஆகுறீங்க, பிளான் மாறினா மூட் ஆஃப் ஆகுறீங்க, சோம்பேறித்தனமா இருக்குன்னு ஜிம்முக்கு போறத நிப்பாட்டுறீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா கசப்பான உண்மை என்னன்னா, நீங்க உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டா நீங்க அதுக்கு ஒரு அடிமை. கைகள்ல விலங்கி இருக்கிறத விட உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறது ரொம்ப மோசம்னு ஸ்டாய்க்ஸ் நம்பினாங்க. எபிக்டெட்டஸ் ஒரு முன்னாள் அடிமை, அப்புறமா ஸ்டாய்க் டீச்சரா மாறினாரு. அவர் சொன்னாரு, யார் ஒருவரால உங்களை கோபப்படுத்த முடியுமோ அவர் உங்களுக்கு எஜமானர் ஆகிடுறாரு அப்படின்னு சொன்னாரு. உங்களை அவங்களால கோபப்படுத்த முடியும்னா அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இது நல்லா யோசிச்சு பாருங்க. டிராஃபிக்ல உங்களை ஒருத்தர் முந்தி போறாருன்றதுக்காக நீங்க கோபப்பட்டீங்கன்னா உங்க அமைதியை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பிரேக்கப் ஆகுதுன்னா உங்க அடையாளத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆன்லைன்ல யாரோ ஒருத்தர் பண்ண ஒரு கமெண்ட்டுக்காக ஏன் உங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க? ஸ்டாய்சிசம் உணர்ச்சிகளை மதிக்காதேன்னு சொல்லல, அதை கவனிங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, ஆனா ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஒரு குழந்தைக்கும் ஸ்டாய்க்குக்கும் என்ன வித்தியாசம்னா, குழந்தை அடம் பிடிக்கும், கத்தும், ஆனா ஒரு ஸ்டாய்க் அந்த புயலுக்கு நடுவுல அமைதியா உட்கார்ந்து யோசிப்பாரு. அந்த காலத்துல உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மனுஷனா இருந்த மார்க்கஸ் எரிலியஸ் அவரோட டைரியில இப்படி எழுதியிருக்கிறாரு, வெளியே நடக்கிற ஒரு விஷயத்தால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அந்த வழியை கொடுக்கறது அந்த விஷயம் இல்ல, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்ற உங்க பார்வை தான். அந்த பார்வையை மாத்திக்கிற அதிகாரம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கு. இதுதான் நாம பெருசா பேசாத ஒரு பவர். தேவையற்ற விஷயங்களுக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்காம இருக்கிறது. ஆமா, இது கஷ்டம்தான். ஏன்னா இனிமே உங்களால மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. அவன் என்னை கோபப்படுத்திட்டான், இல்ல அவன் என் நாளை கெடுத்துட்டான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. எல்லாமே நீங்க எடுத்த முடிவு தான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களால வேற ஒரு முடிவை எடுக்க முடியும். உங்க உணர்ச்சிகளுக்கு நீங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கோபத்தை உணரலாம், ஆனா கோபத்துல தப்பான காரியம் செய்யாம இருக்கலாம். பயத்தை உணரலாம், ஆனா அதையும் தாண்டி முன்னேறி போகலாம். அதுதான் மன வலிமை, அதுதான் ஸ்டாய்க் சுதந்திரம். அடுத்த தடவை யாராவது உங்களை தூண்டி விட்டா ஒரு நிமிஷம் நில்லுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, மூச்சை இழுத்து விடுங்க. இந்த உணர்ச்சி இப்போ எனக்கு தேவையான யோசிங்க.
நிதானமா பதில் சொல்லுங்க. இது ஏதோ ரோபோட் மாதிரி இருக்கிறது கிடையாது. இது உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றது. எப்போ உங்க உணர்ச்சிகள் உங்களை ஆள்றத நிறுத்துதோ அப்போ நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவீங்க. நீங்க அமைதியா இருப்பீங்க. அதை மற்றவங்க கவனிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க அலட்டிக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு குழப்பமான உலகத்துல இப்படி ஒரு நிதானம் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். நீங்க ஒரு பொம்மையா இருக்கிறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைக்கு எஜமானரா மாறும்போது தான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்குது. விதி 3, ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் ஃபேர்னஸ். வாழ்க்கை நியாயமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறத நிறுத்துங்க. வாழ்க்கை உங்களுக்கு எதுவுமே கடன் படலை. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடுமையா உழைப்பீங்க, ஆனா ஒண்ணுமே செய்யாத ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க ஒருத்தரை உயிரா நேசிப்பீங்க, ஆனா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க நல்லதே செய்வீங்க, ஆனா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப நமக்கு கோபம் வரும். இது நியாயமே இல்லை அப்படின்னு தோணும். ஆனா ஸ்டாய்க் உண்மை என்னன்னா, நியாயம்ங்கிறது நாம உருவாக்கின ஒரு கற்பனை. அது பிரபஞ்சத்தோட விதி கிடையாது. மார்க்கஸ் எர்லியஸ் எழுதினாரு, எதுவுமே செய்யாம இருக்கிறது கூட ஒரு அநீதி தான். அவரே ஒரு பேரரசரா இருந்தாலும் தினமும் அநீதிகளை பார்த்தாரு. ஆனா அவரு மற்றவங்களை குறை சொல்லல, புலம்பல. ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாரு. வாழ்க்கை நியாயத்தை பத்தினது இல்ல, அது உங்க வலிமையை பத்தினது. ஸ்டாய்க்ஸ் வாழ்க்கை தங்களை அன்பா நடத்தும்னு என்னைக்குமே எதிர்பார்க்கல. வலி, இழப்பு, துரோகம், மாற்றம் இதெல்லாம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை எதிர்பார்த்ததால அதை சமாளிக்க தயாரா இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா நியாயம்ங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா அதை ரொம்ப பிடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பலவீனமா ஆயிடுவீங்க. இது அநியாயம்னு நாம சொல்லும்போது உண்மையிலேயே நாம என்ன சொல்றோம்னா, இது எனக்கு பிடிக்கல, இதை என்னால தாங்கிக்க முடியலன்னு தான் சொல்றோம். ஆனா விதி என்னன்னா, நியாயத்தை எதிர்பார்த்து நீங்க வளர முடியாது. உண்மையை எதிர்கொண்டு முன்னேறி போறதுல தான் வளர்ச்சி இருக்கு. சுத்தி பாருங்க, நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது, கெட்டவங்க சில நேரம் ஜெயிக்கிறாங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் எப்பவும் கிடைக்கிறது இல்ல. இது நெகட்டிவிட்டி கிடையாது, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கும் அசைக்க முடியாத ஒருத்தனுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரண மனுஷன் நியாயத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு ஸ்டாய்க் தனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை உருவாக்கி வச்சிருப்பாரு. வெளியே நடக்கிற எதாலையும் அவரை உடைக்க முடியாது. இதுக்கு நீங்க கல் நெஞ்சக்காரனா மாறணும்னு அர்த்தம் இல்லை. உலகம் உங்களை எப்படி நடத்துதுங்கிறத விட நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்கன்றது தான் முக்கியம். செனக்கா ஒரு முறை சொன்னாரு, வாழ்க்கை அநியாயமா இருக்கும்போது வாழ்றதே ஒரு பெரிய தைரியமான விஷயம்தான். அதனால புலம்புறதுக்கு பதிலா அந்த வழிய ஒரு எரிபொருளா மாத்திக்கோங்க. யாராலையும் உங்களை ஒதுக்க முடியாத அளவுக்கு திறமைகளை வளர்த்துக்கோங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்துங்க. துரோகத்தை சந்திச்சாலும் கௌரவத்தோட நடந்துக்கோங்க. ஸ்டாய்க் முறை என்னன்னா, முழு பொறுப்பையும் நீங்களே ஏத்துக்கிறது. இது உங்க தப்புங்கிறதுக்காக இல்லை, ஆனா அடுத்து என்ன செய்யணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். வாழ்க்கை உங்களை எப்படி தாக்கும்னு நீங்க முடிவு பண்ண முடியாது, ஆனா அதுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணலாம். அந்த பதில் அமைதியா ஒரு வீரன் மாதிரி இருக்கணும். அதுதான் உங்களை அசைக்க முடியாதவனா மாத்தும். நியாயம்ங்கிறது உறுதி கிடையாது, ஆனா சுதந்திரம்ங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுகள்ல இருக்கு. விதி 4, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். உங்களால எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க. உங்க அதிகாரம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன வட்டத்துக்குள்ள தான் இருக்குதுன்னு ஸ்டாய்க்ஸ் நம்பினாங்க. அதுக்கு வெளியே இருக்கிற எதையும் விட்டுடுங்க. எபிக்டடஸ் சிம்பிளா சொன்னாரு, உங்க அதிகாரத்துல எதெல்லாம் இருக்கோ அதை சரியா பயன்படுத்துங்க, மற்றதெல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுடுங்க. பெரும்பாலான மக்கள் விழுகிற ஒரு பொறி என்னன்னா, அவங்க மற்றவங்களை கட்டுப்படுத்த நினைப்பாங்க, எதிர்காலத்தை கணிக்க நினைப்பாங்க, ரிசல்ட்டை பத்தியே கவலைப்படுவாங்க. அப்புறம் ஏன் நாம இவ்வளவு கவலையாவும் கோபமாவும் இருக்கோம்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே உங்க கட்டுப்பாட்டுல என்ன இருக்கு?
உங்க எண்ணங்கள், உங்க முடிவுகள், உங்க செயல்கள், அப்புறம் நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன், அவ்வளவுதான். மற்றவங்க கருத்து, அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்க கையில இல்லை. வானிலையை உங்களால மாற்ற முடியாது, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால உடை உடுத்த முடியும். மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது உங்க கையில இல்லை, ஆனா அவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. பொருளாதாரத்தை உங்களால மாற்ற முடியாது, ஆனா நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த ஒரு சின்ன மாற்றமே ரொம்ப பெருசு. இது உங்க அதிகாரத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். உங்களால மாற்ற முடியாத 100 விஷயங்களை யோசிச்சு குழப்புறதுக்கு பதிலா உங்க செயல்கள்ல மட்டும் உறுதியா நில்லுங்க. ஒரு பெரிய புயல்ல ஒரு கப்பல் இருக்குதுன்னு வைங்க. ஒரு ஸ்டாய்க் காத்த பார்த்து கத்த மாட்டாரு. ஸ்டீரிங்க பிடிச்சு கப்பலை எப்படி சரியா ஓட்டணும்னு பாப்பாரு. மற்றவங்க பயப்படும் போது நீங்க அமைதியா இருக்க இதுதான் காரணம். மற்றவங்க புலம்பும் போது நீங்க ஃபோக்கஸா இருப்பீங்க. வெளி உலகம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மக்கள் கவலைப்படுற 90% விஷயங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாதது தான். ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும் போதும் இது என் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு கேளுங்க. இருந்தா செயல்ல இறங்குங்க, இல்லைன்னா அதை கைவிட்டுடுங்க. விதி 5, பிராக்டிஸ் வாலண்டரி ஹார்ட்ஷிப். அசைக்க முடியாத மன உறுதியை வளர்க்க கஷ்டங்களை நீங்களே விரும்பி பழகுங்க. வசதிகளுக்கு அடிமையான இந்த உலகத்துல சுய ஒழுக்கம் ஒரு சூப்பர் பவர். ஸ்டாய்க்ஸ் வாழ்க்கை தங்களை சோதிக்கிற வரைக்கும் காத்திருக்கல, அவங்களே தங்களை சோதிச்சுக்கிட்டாங்க. இது தங்களை வருத்திக்கிறதுக்காக இல்ல, தயார்படுத்துறதுக்காக. செனக்கா ஒரு முறை எழுதினாரு, சில நாட்களை ஒதுக்குங்க. அந்த நாட்கள்ல ரொம்ப சாதாரண சாப்பாடு, ரொம்ப சாதாரண உடையோட இருங்க. அப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இதை பார்த்து தான் நான் பயந்தேனா அப்படின்னு. இதுதான் வாலண்டரி ஹார்ட்ஷிப். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்க மனசு உடையாம இருக்க நீங்களே ஒரு அசௌகரியமான சூழலை உருவாக்கி பழகிக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் கஷ்டம்னாலே ஓடுறாங்க. ஒருவேளை சாப்பாட்டை கூட விடுறதில்ல, கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்றதில்ல. ஆனா வாழ்க்கை உண்மையிலேயே கஷ்டத்தை தரும்போது என்ன ஆகும்? அவங்க பதட்டமாகி மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு ஸ்டாய்க்கு ஏற்கனவே கஷ்டமான நாட்களுக்கு பழகியிருப்பாரு. பசி, சோர்வு, நிராகரிப்பு, போர் அடிக்கிறது, இதையெல்லாம் அவர் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. இதனால அவங்க சூப்பர்மேன் ஆகிட மாட்டாங்க, ஆனா எந்த சூழலையும் சமாளிக்கிறவங்களா மாறிடுவாங்க. மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறதுனால மன உறுதி வராது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு கஷ்டமான விஷயத்தை நீங்க செய்யும் போது தான் அது வரும். இது எப்படி இருக்கலாம்னா, உங்க ஆசைகளை கட்டுப்படுத்த 24 மணி நேரம் விரதம் இருக்கிறது, உங்க மனசு வேணாம்னு கத்தும் போதும் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில குளிக்கிறது, உங்களால வாங்க முடிஞ்ச ஒரு சொகுசான விஷயத்த வேணாம்னு சொல்றது, தூக்கம் வரும்போது அதையும் மீறி அதிகாலையில எழுந்து எக்ஸசைஸ் பண்றது. இந்த சின்ன சின்ன முடிவுகள் காலப்போக்கில் உங்களை ஒரு பலசாலியா மாற்றும். வசதிகள் உங்களை ஸ்ட்ராங் ஆக்காது, சவால்கள் தான் உங்களை பலசாலியா மாற்றும். அதனால என்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதோ அப்போ நீங்க பயப்பட மாட்டீங்க, சிரிப்பீங்க. ஏன்னா அந்த நெருப்புல நீங்க ஏற்கனவே நடந்து பழகிட்டீங்க. மார்க்கஸ் எரலியஸ் அவர் ஆட்சி காலத்துல பிளேக் நோய், போர், துரோகம்னு எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனாலும் அமைதியா இருந்தாரு. ஏன்னா கஷ்டம் அவருக்கு புதுசு இல்லை. அதனால வாழ்க்கை எப்படி லேசாகும்னு கேட்காம நான் எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு கேளுங்க. பசி, தனிமை, சோர்வு இதையெல்லாம் தாண்டி உங்க ஃபோக்கஸை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி பழகுங்க. விதி 6, டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விதி. ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம அந்த வேலையை செய்யற முறையை நேசிங்க, அதாவது ப்ராசஸை நேசிங்க. நாம எப்பவுமே ரிசல்ட் மேலதான் குறியா இருப்போம். வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், எல்லாரும் புகழணும்னு நினைப்போம். ஆனா ஸ்டாய்சிசம் என்ன சொல்லுதுன்னா, ரிசல்ட் மேல இருக்கிற பிடிப்பை விட்டுட்டு உங்க வேலையை சரியா செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ரிசல்ட் உங்க கையில இல்ல,
ஆனா உங்க உழைப்பு உங்க கையில இருக்கு. எபிக்டேட்டஸ் சொன்னாரு, சுதந்திரம் தான் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை விடுறதுல தான் அது இருக்கு. நீங்க ரிசல்ட்டையே பிடிச்சுக்கிட்டு இருந்தா கஷ்டம்தான் வரும். ஒரு வாரம் ஜிம்முக்கு போவீங்க, உடம்பு குறையலன்னா நிப்பாட்டிடுவீங்க. ஒரு ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சா நீங்க ஒன்றும் இல்லாதவன்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு பதிலா அந்த வேலையை, அந்த உழைப்பை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்போ நீங்க தான் வின்னர். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் நீங்க தோக்க மாட்டீங்க. வேடிக்கை என்னன்னா, எப்போ நீங்க ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம வேலையை செய்றீங்களோ அப்போதான் நீங்க இன்னும் அதிகமா சாதிப்பீங்க. ஏன்னா நீங்க பதட்டப்பட மாட்டீங்க, புகழுக்காக அலைய மாட்டீங்க. இத மார்க்கஸ் எரலியஸ் அப்பவே சொன்னாரு. எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற அதே அறிவையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எதிர்காலத்தையும் சமாளிப்பீங்க. அதனால என்ன நடக்குமோன்னு பயப்படாம இப்போ செய்யற வேலைய முழு தைரியத்தோட செய்யுங்க. ஒரு ரைட்டரா இருந்தா வைரல் ஆகணும்னு எழுதாதீங்க, உங்க அறிவை வளர்க்க எழுதுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தா ஜெயிக்கிறதுக்காக மட்டும் ஓடாதீங்க, உங்க உடம்ப மாஸ்டர் பண்ண ஓடுங்க. மற்றவங்க பாராட்டணும்னு எதையும் செய்யாதீங்க. உங்க மதிப்பை ரிசல்ட் கூட சேர்த்து வச்சா நீங்க பலவீனமாயிடுவீங்க. ஆனா உங்க மதிப்பை உங்க டிசிப்ளின் கூட வச்சா நீங்க அசைக்க முடியாத ஒருத்தரா மாறிடுவீங்க. விதி 7, மெமெண்டோ மோரி. ஒரு நோக்கத்தோட வாழுங்க. பெரும்பாலான மக்கள் தாங்க என்னைக்குமே சாக மாட்டோங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேரத்தை வீணடிக்கிறாங்க, கனவுகளை தள்ளி போடுறாங்க, கெட்ட பழக்கங்களையும் தப்பான உறவுகள்லையும் சிக்கி தவிக்கிறாங்க. ஆனா ஸ்டாயிக்ஸ் மரணத்தை பத்தி தியானம் பண்ணுவாங்க. இது ஏதோ பயத்துல இல்ல, விழிப்புணர்வோட இருக்கிறதுக்காக. நீங்க இப்போவே கூட இறந்து போகலாம். அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க செயல்களையும் எண்ணங்களையும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு மார்க்கஸ் எரலியஸ் சொன்னாரு. இது பயம் இல்ல, இது ஒரு சுதந்திரம். வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. அதனால வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. அப்புறம் பார்த்துக்கலான்னு எதையும் தள்ளி போடாதீங்க. நாளைக்குங்கிறது ஒரு உறுதி இல்லாத விஷயம். ஸ்டாயிக்ஸ் மெமெண்டோ மோரி அப்படின்னு ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணாங்க. அப்படின்னா நீ ஒரு நாள் இறப்பாய் என்பதை நினைவில் கொள் அப்படின்னு அர்த்தம். இது சோகமான விஷயம் இல்லை, இதனால நீங்க ரொம்ப தெளிவாகவும் ஃபோக்கஸாகவும் இருப்பீங்க. உங்க நேரம் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்க நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. பல மணி நேரம் ஸ்க்ரோல் பண்றது, தேவையில்லாத சண்டைகள், சாதாரணமா வாழ்றது, இதையெல்லாம் விட்டுட்டு இப்பவே வாழ ஆரம்பிப்பீங்க. செனக்கா சொன்னாரு, நமக்கு வாழ்றதுக்கு நேரம் கம்மியா இல்ல, நாம தான் நேரத்தை அதிகமா வீணடிக்கிறோம். நீங்க எவ்வளவு நாள் வாழ்றீங்கன்றது உங்க கையில இல்ல, ஆனா எவ்வளவு ஆழமா வாழ்றீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய பொய். அந்த தயக்கம், அந்த பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போவே இறங்குங்க. ஒரு ஸ்டாயிக் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாரு. நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை நீ பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. மரணத்தை பத்தி யோசிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், உண்மையா நேசிப்பான். ஈகோ பார்க்க மாட்டான். ஏன்னா வீணடிக்கப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான தோல்வி. விதி 8, பி எ வாரியர் ஃபார் virtue. ஒரு போர் வீரன் மாதிரி வாழுங்க. உண்மையை சொல்லணும்னா சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கி கிடக்கிற பல பேர் லைக்ஸுக்காகவும் பாராட்டுக்காகவும் தான் வாழ்றாங்க. ஆனா ஒரு ஸ்டாயிக் கூட்டத்தோட போக மாட்டாரு. மார்க்கஸ் எரலியஸ் சொன்னாரு, சரியான காரியத்தை செய், மற்ற எதுவுமே முக்கியம் இல்ல. அப்படின்னா என்ன? யாரும் பார்க்காதப்போ கூட நேர்மையா இருங்க. யாரும் கைத்தட்டலனாலும் உண்மையை மட்டும் பேசுங்க. யாராவது பார்க்கலனாலும் உங்க உழைப்பை கொடுங்க. அதுதான் உங்க ஆன்மாவை பலப்படுத்தும். இது ஒன்றும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு இல்லை, ஆனா கொள்கையோட இருக்கணும். சரியான விஷயத்தை செய்யறது எப்பவுமே கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். பொய் சொல்றது ஈஸி, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஈஸி. ஆனா கஷ்டமான நேரத்திலையும் சரியா இருக்கிறது தான் முக்கியம்.
ஒவ்வொரு தடவை நீங்க சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் போதும் உங்களை நீங்களே செதுக்குறீங்க. செனக்கா சொல்றாரு, உலகமே என்னை பார்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் என் வாழ்க்கையை நடத்துவேன். இதுதான் பவர். பாராட்டுக்காக நீங்க வாழலைன்னா எப்பவுமே நீங்க உறுதியா இருப்பீங்க. இந்த சத்தமான உலகத்துல ஒரு ஸ்டாய்க் அமைதியா இருப்பாரு. நீங்க யாராலையும் தடுக்க முடியாத ஒருத்தரா மாறணும்னா மற்றவங்க பாராட்டுக்காக வாழ்றத நிறுத்துங்க. உங்க வேல்யூஸ்க்காக வாழுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம், அந்தஸ்து எல்லாம் போயிட்டா கூட நீங்க கெத்தா நிற்பீங்க. ஏன்னா நீங்க கூட்டத்தை எதிர்பார்க்கல. எப்போ நீங்க கூட்டத்தை எதிர்பார்க்கலையோ அப்போதான் கூட்டம் உங்களை பின்தொடரும். நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பலவீனம், குழப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போக நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு உண்மையான மாற்றத்தை உணர்ந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரு ட்ரைனிங் தான். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. யாராலையும் உங்களை தடுக்க முடியாது.